இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, அடுத்த வாரம் நடக்க போகிற மெயின் ஈவெண்ட் மேட்சான ராவோட மெயின் ஈவெண்ட் மேட்சான கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜே ஈசோ இவங்க 2 பேருக்கும் நடக்க போகிற செமிஃபைனல் மேட்ச் எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அடிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வாரம் ராவோட மெயின் ஈவெண்ட் மேட்சஸ் இப்போயே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த மேட்சஸ் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஜே ஈசோ வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்க 2 பேருக்கும் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் செமிஃபைனல் இந்த இதில் ஜெயிக்கிறவங்க தான் நைட் ஆஃப் த சாம்பியனில் நடக்க போகிற கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட ஃபைனல் மேட்ச்சில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச்சு. அந்த மேட்ச்ன்றதுனால ரொம்ப ஹைப்பேர் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இடையிலேயே 2 பேரையும் அட்டாக் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பேரையும் யார் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, செத் ரொலின்ஸ், பேரன் பேக்கர், பிரசன் ரீட், பால் ஹியூமன் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக கோடி ரோட்ஸ்க்கும் ஜேவிஸுக்கும் ஹெல்ப் பண்ணும் விதமாக செமி ஜெயின், எல்ஏ நைட், அதுக்கப்புறம் வந்து பென்டா இவங்களாம் வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனாலவே அடுத்த வாரம் நடக்க போகிற மெயின் ஈவெண்ட் ஒரு கலவரத்தோடு நடக்க போகுது. அந்த கலவரத்தில் யார் ஜெயிக்க போகிறா, யார் கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட ஃபைனலுக்கு போக போகிறான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இந்த மேட்ச் வந்து வேற லெவலாக இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணின மேட்ச் மாதிரி இருக்காது. ஏன்னா 2 பேருமே ஃபேஸ் ரெஸ்லர், 2 பேருமே டாக் டீம்ல இருந்த முன்னாள் டாக் டீம் சாம்பியன் வச்சிருந்த ரெஸ்லர். அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே ஒரு கடத்தில் டீமாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்க 2 பேருக்கும் நடக்க போகிறது ஒரு நல்ல மேட்சாக இருக்கும். 2 பேருமே ஹை பிளேயர் ரெஸ்லர், அதனால இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து அதுவும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக இன்டர்ஃபியர் செத் ரொலின்ஸ் டாமினேட் பண்ண போகிற, யாரை அட்டாக் பண்ண போகிறான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதனால இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக இருக்க போகுது. இதை பற்றி இந்த மேட்ச்சில் வந்து கோடி ரோட்ஸ் ஜெயிக்க போகிறாரா இல்லை ஜே ஈசோ ஜெயிக்க போகிறாரான்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.